பொன்னியின் செல்வன். நந்தினியை யாராவது மறக்க முடியுமா? எப்பேற்பட்ட அழகி! ஆனால் அவங்க சின்ன வயசில் ஒரு குருகுலத்தில் மாதிரி தானே வளர்கிறாங்க. அந்த சின்ன வயசில் தான் கரிகாலன் காதலிக்கிறாரு. அப்புறம் இந்த அரச பரம்பரையில் இருக்கிறவங்களே அவங்கள வெளி நடத்திடுறாங்க. அப்புறம் ஊர் விட்டு ஊர் போகிறா. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து தான் இவர் அந்த வீரபாண்டியனை கொல்றப்ப தான் பார்க்குறாரு. அது அப்புறம் கதையில் எப்படி காமிக்கிறாங்க, அவங்களோட அப்பாவா கொல்ல போகிறாரு இவர். ஆனால் அவங்க தடுக்கிறாங்க, மன்றாடுறாங்க. ஆனால் இவர் கேட்கல, கொன்னுடுறாரு. அலைக்கடலின் ஆழம் அறியாதோ ஏலோ ஏலேலோ. இந்த பாட்டு அந்த பொன்னியின் செல்வன்ல வேற வரி. அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன், நிலமகளும் துயிலுகளில் நெஞ்சகமும் பதைப்பதுமேன். இப்படியான ஒரு வரி வரும் அதில். அதை இப்படி மாற்றிருக்காங்க. இந்த பாட்டும் நல்லாயிருக்கு. அவள் அப்படியே கடலில் குதிச்சு அப்படியே எந்திரிச்சு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒய்யாரமாக நின்று அப்படியெல்லாம் காமிக்கிறாங்க. அதில் விவரிப்பாங்க தான். அவள் அப்படியே கடலில் குதிச்சு மேலே வந்து ஒரு மாதிரி இருக்கிறத விவரிப்பாங்க தான். பட் இதுவும் நல்லா இருந்தது, தப்பு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த நாட்டுக்காக. அந்த ராஜாங்க இது பாரம்பரியம் போகக்கூடாதுன்றதுக்காக இவங்களோட காதலெல்லாம் துச்சமாக மதித்து, உயிரை கூட துச்சமாக மதித்து எவ்வளவு அழகா அப்படியே அந்த வாழ்க்கை போயிருக்கு பாருங்க. அவங்க அந்த ஆண்களை கூட குறை சொல்ல மாட்டாங்க. அந்த காதல் அப்பேற்பட்டது. அந்த ஆண்களை குறை சொல்கிற அளவுக்கு கூட அவங்க அந்த கோபத்தை காமிச்சது கிடையாது. அந்த நந்தினி கூட பாருங்க, அவ கொல்றா கொல்றா அவளா கொல்றா? அவரு கரிகாலனை தானே அவரே குத்திக்கிறாரு. 2 பேரும் கையை பிடிக்கிறாங்க, கையை பிடிச்சி இது பண்ணுறாங்க. அவர் தான் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, அவ குடுக்கல. அவ அவ கையையே குடுக்கல. அவரே பிடிச்சு அவ கைய பிடிச்சு அவரை நீ கொன்னவ. சிலர் சொல்லுவாங்க, வந்து கொன்னுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி முடியும்? உண்மையான காதலா இருந்தா அந்த உயிரை, நம்ம நேசிச்ச உயிரை கொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த மாதிரி தானே